வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாணத்தால் தாக்கப்பட்டமை தொடர்பில் கர்சன சூரிய பெரும வெளியிட்ட பரபரப்பு தகவல். ஏஆர் பஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு கபில சந்திரசேனவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை அஞ்சல் திணைக்களத்தில் காணாமல் போன $6,00,000. தையிட்டி காணி அளவீடு இடைநிறுத்தம், நிபந்தனைகளை மறுத்த உரிமையாளர்கள். தமிழர் பகுதியில் வீட்டுக்குள் இளம் குடும்பஸ்தர் செய்த விபரீத செயல். யாழில் பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல், மாணவிகள் ஆசிரியர்களின் ஆபாச படங்கள். 20 வயது யுவதியை கட்டி வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை. 22 பிக்குகள் தொடர்பில் வெளியான பின்னணி. தாய்லாந்தில் பெண்களுக்காக பல லட்சம் செலவு. இரவு 11:30 மணி வரை விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். நிதி மோசடிக்கு அதிகாரிகளின் அலட்சியமே பிரதான காரணம், அமைச்சர் அனுர கருணாதிலக பிளாஷல். தொடர்பான விரிவான செய்திகள். நிதியமைச்சின் செயலாளர் கர்சன சூரிய பெருமவின் இல்லத்தில் மீது சாணத்தையும் முட்டைகளையும் வீசியது ஜேவிபி கட்சி உறுப்பினர்கள் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார். இன்று நிதியமைச்சின் செயலாளர் இல்லத்தின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தற்போது சொந்த கட்சி உறுப்பினர்களே தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசும் நிலைக்கு வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் சொந்த கட்சி உறுப்பினர்களே வந்து தங்கள் தலைவர்கள் மீது சாணம் வீசுகிறார்கள். இதற்கு நாங்கள் வெட்கப்படுகின்றோம். ஜேவிபி கட்சி உறுப்பினர்களே வந்து கர்சன சூரிய பெருமை மீது சாணம் வீசியுள்ளனர். எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி கர்சன சூரிய பெருமை இரட்டை குடியுரிமை பெற்றவர் என்றும் அவரிடம் ஒரு பட்டமும் இல்லை. நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் சொத்துக்களையும் வளங்களையும் ஜேவிபியினர் சுரண்டி வருகின்றார்கள் என்று போரை வழிகாட்டி அதனை மிக தெளிவாக உணர்த்தும் ஒரு நபர் அனுர குமார திசாநாயக்க என்று குறிப்பிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை மேலும் விளக்கமறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர் பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஏர் பஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை சந்தேக நபரான கபில சந்திரசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வழங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. மேலதிகமாக குறித்த பணம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினரான சமிந்திர ராஜபக்சவின் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு வழங்கப்பட்ட பணத்தில் மேலும் $6,00,000 காணாமல் போனமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமக்குரிய கொடுப்பனவு கிடைக்கவில்லை என அமெரிக்க அஞ்சல் சேவை விடுத்த முறைப்பாட்டினை தொடர்ந்தே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறினார். அதேவேளை திரைசேரியில் இருந்து பெருமளவு பணம் ஹேக்கர்களால் களவாடப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களின் காணி அளவீடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் நிபந்தனைகள் உரிமையாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளரை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையினால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு மாவட்ட செயலாளர் 17 பேருக்கு மாவட்ட செயலாளர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரைக்கு அருகில் போலீஸ் வீதி தடைகளை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என்றும் கூறியுள்ளனர். அதனால் எமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலாளர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார்.
அதனால் தான் வந்தோம். பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கடுபிடிகளுக்கு முகம் கொடுத்து தான் எமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கிறோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அந்த இடத்தில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையில் இருந்து சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதனால் தற்போது காணி அளவீட்டு பணிகளுக்காக நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ வானந்த ராசாவும் வருகை தந்துள்ளார். காலை 8 மணிக்கு அளவீட்டு பணிகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 10 மணி வரையிலும் அளவீட்டு பணிகள் எவையும் முன்னெடுக்கப்படாத நிலையிலேயே காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா செட்டிக்குளம் முதலியார் குளம் பகுதியில் குடும்பத் தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முதலியார் குளம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு குறித்த நபர் தனது வீட்டில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து அது குறித்து செட்டிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக செட்டிக்குளம் பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இம்மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சக பாடசாலை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து அவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று தற்போது சாதனதர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபரினால் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டுக்கு அமைய முதற்கட்டமாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட 17 வயதுடைய குறித்த 3 மாணவர்களும் செவ்வாய்க்கிழமை அன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் பொன்னுத்துறை கிருசாந்தன் மாணவர்களை புதன்கிழமை வரை அச்சுவேலி பகுதியில் உள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாகவும் போலீசார் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2014ஆம் ஆண்டு காலி கபரடுவ பெதின்னொருவ கிராமத்தில் 20 வயது பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தை மற்றும் மகனுக்கு கடும் காவல் தண்டனையும் அபராதமும் விதித்து காலி உயர் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா பரணகம தீர்ப்பளித்தார். முதல் குற்றவாளியான மகனுக்கு பெரிதொரு கொலை முயற்சி வழக்கில் ஏற்கனவே 2 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அவருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 15,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அத்தோடு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் 3 மாத சிறை தண்டனையும், இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. 2வது குற்றவாளியான தந்தைக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவருக்கு மேலும் 2 மாத சிறை தண்டனையும், இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெருந்தொகையிலான போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் புத்த சாசன அமைச்சு மகாநாயக்க தேரர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்ச ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுடன் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் WP சேனாதீர தெரிவித்தார். கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகின்ற 22 பேக்குகள் சுமார் 110 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை பயணப்பகுதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். தாய்லாந்திலிருந்து 1.1 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள 112 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட குஷ் மற்றும் ஹேஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த 22 தேரர்கள் அடங்கிய குழுவின் முழு பயண செலவையும் காலியில் வசிக்கும் மதச்சார்பற்ற தொழிலதிபர் ஒருவர் செலுத்தியுள்ளார் என்ற தகவலை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்டறிந்துள்ளது. இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் உட்பட தேரர்களின் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் அந்த தொழிலதிபர் பணம் செலவழிக்க முன் வந்துள்ளார் என்றும் அவரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது என்றும் விசாரணை தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 பேக்குகள் போதைப் பொருளுடன் பிடிபட்ட சம்பவத்தில் அவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்பட்ட பிரதான சந்தேக நபரான அகுனுகல
அமிதானந்த தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவர் போதைப்பொருள் பாவித்திருந்தமை மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தாய்லாந்தில் சாதாரண உடைகளில் சுற்றித் திரிந்ததுடன் பல இரவு விடுதிகளில் காலியாட்ட விடுதிகளிலும் பெருமளவு பணத்தை செலவு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதுடன் பெண்கள் பலருடனும் உல்லாசமாக இருந்துள்ளார்கள் எனவும் கூறப்படுகிறது. மேல் சப்ரமுவ, மத்திய ஓவா, வடக்கு, வடமத்திய, தெற்கு, வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று நண்பர்கள் விடுக்கப்பட்ட இந்த விசேட காலநிலை பாதிப்பு குறித்த எச்சரிக்கையானது இன்று இரவு 11:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் குற்றவாளிகளுக்கு திரைசேரி மூலம் $2.5 மில்லியன் அமெரிக்க வழங்கப்பட்டமையானது அரசு அதிகாரிகளின் கடுமையான பொறுப்பேற்ற செயலாகும் என துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளரை சந்தித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், குறித்த நிதி மோசடியுடன் தொடர்புடையதாக கருதப்படும் அதிகாரிகள் குறித்தும் ஏற்கனவே விசேட விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. முதற்கட்ட விசாரணைகளை தவறிழைத்ததாக கண்டறியப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தற்போது நடைபெற்று வரும் விரிவான விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய தரப்பினர் மற்றும் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்தும் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்கிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.